என்னடி என்னைய முறைக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ட கேளுங்க, ஆமாவா இல்லையான்னு. மதி, என்ன இதெல்லாம் மதி? அது மட்டும் இல்ல, கடைய வேறொரு ஆள் வாங்கிட்டாரு. அந்தாலும் இந்த எம்டி தான் என்ன 6 மாசம் வாடகை கொடுக்காம கடைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பூட்டி சாவி எடுத்து போயிட்டான்ற வரையும் சொல்லு. இதேன் சாரா? என்ன மாமா சொல்றீங்க? கடைக்கு போயிட்டு ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டே. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் லேட்டா வந்தேன். இப்பதானே ஒன்னொன்னா தெரியுது. அவன் மேல எந்த தப்புல சொன்னியே. இப்ப பேசு. உன் பொண்ணு யாரு கூட சகவாசம் வச்சிருக்கான்னு பாத்தியா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டவனோட. நம்மளோட வாழ்வாதாரமே இந்த கடை தான். அப்படி இருக்கும்போது அந்த கடையை எழுதி பூட்டி சாவி எடுத்து போயிருக்கான். அப்படி இருந்தும் கூட அவன் கூட ஒன்னா பேசி சிரிச்சு. ஷபாஷ். கேந்து, என்னம்மா அதெல்லாம்? உனக்கு கூசலடி. என்னம்மா? ஏமா சைலு, என்ன வரை குதிச்ச? இப்ப என்ன அமைதியாவே இருக்க? எவனும் ஒரு புண்ணியவான் கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாம இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி, இந்தப்பா இந்த கடை வச்சு நீ பாத்துக்கோ, நான் வந்து பின்னாடி வரும்போது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு வெளியூருக்கு போயிட்டான். இவர் என்னடானா ஒன்னு மழை போல நம்பி அந்த கடையத்துக்கு உன்கிட்ட கொடுத்து பாத்துக்கோமான்னு சொன்னாரு. ஆனா மேடம் என்ன பண்ணீங்க? அவன் மேல உள்ள முகத்துல கடையும் காலி பண்ணி விட்டுட்டில. ஆமா, பூந்த வீடு தரிசாதான் போகுன்ற மாதிரி உன்னை கூப்பிட்டு நடுவீட்டில் வச்சதுக்கு, உனக்கு இறக்கப்பட்டு சோறு போட்டதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீடி அம்மா. நான் அப்பவே சொன்னேன், வந்தனைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சனியனை தலை முழுகி வீட்டுல இருந்து தூர எறிங்கன்னு. கேட்டாங்களா? தூக்கி நடு வீட்டில உட்கார வச்சாங்க, பாத்தீங்கல்ல? ஓ, இப்படிமா பொம்பளை வீட்டுல இருப்பா? இப்படி உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காளே. ஐயோ, இந்த கடையை ஒண்ணு இல்லாமக்கிட்டாளா? அப்படி என்னத்தான் அவன் கிட்ட கண்டாலோ தெரியலையே. என்னப்பா இப்படிலாம் பேசிக்கிறாங்க? ஏன் இப்படி இந்த பொண்ணு பண்ணுச்சு? அதானே எனக்கு ஒன்றும் புரியலையே. பாவம், அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்தும் இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே இந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சு. நானும் ரொம்ப கெட்டு போய் கிடக்கப்பா. யாரை நம்புறது, யாரும் நம்பக்கூடாதுன்னே தெரியல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இங்க பாரு, நல்ல வந்தா நினைச்சு வீட்டுக்குள்ள வச்சு எல்லாம் பண்ணாங்க. அவளுக்கு முழு உரிமையை கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பிள்ளை இப்படி பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? பொம்பளைய பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுவும் இந்த பிள்ளை இந்த வயசுலேயே இவ்வளோத்தையும் அனுபவிச்சிருச்சு. இதுக்குதான் பொம்பளைங்களாவே பிறக்கக்கூடாதுன்றது. ஆம்பளை பையனா இருக்கனால தானே அவனை யாரும் எடுத்து ஒரு கேள்வி கூட கேட்கல. சரியோ தப்போ, தப்பு பண்ணாங்களோ இல்லையோ, அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க? பொம்பளை பிள்ளையா இருக்கணும் தானே நடு வீட்டில் நிற்க வச்சு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவே பெத்த தாய் தான் பிறந்திருந்தா ஏதாவது ஒரு கேள்வி அவள் சொல்கிறதே காது கொடுத்து கேட்டிருப்பாங்கல்ல. என்னதான் அவங்க கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணாலும் கூட அவங்க இன்னொருத்தவங்கன்றதை காமிச்சிட்டாங்கல்ல. நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தாமா. ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். ஒரு சைடாவே பார்க்காதீங்கண்ணே. நம்ம சின்ன வயசுலேருந்து ஹிந்துவை பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்ம முன்னாடி தான் ஓடி ஆடி தெரிஞ்சு வளர்ந்தா. அப்படி இருக்கும்போது அவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? என்னதான் தாய் தான் பண்ணுறதுந்தா அவள் என்ன சொல்கிறான்னு காது கொடுத்து கேட்டிருப்பாங்கல்ல. அவள் பண்ண தப்பை மட்டுமே ஃபுல்லாக சுட்டி காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத யாராவது காது கொடுத்து கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்க தயாராக இல்லை. அவளை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்கண்ணே. அவங்க அவள் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு இங்கே இருக்கணும்னு என்னென்ன தலையெழுத்து? அதையாவது சொல்லுங்க. அவங்களோட இருக்கணும்னு எதுக்காக இருக்கா? ம், அதையாவது நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. புரியுதுமா. ஆனா சந்திரன் சொல்றதுலயும் ஹிந்துவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும்னே. அவள் மறைச்சிருக்கானா? அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக தான் மறைச்சிருப்பாளா இருக்கும். காவேரி சொல்கிறதுலையாமப்பா நம்பிட்டு இருக்கீங்க? அவ காவேரி யாராவது நம்புவாங்களாமா? அவளை பத்தி தெரியுமே. அவன் வாய்க்கு வந்த பேச்சு பேசிட்டு இருக்கா. ஒரு சில விஷயங்கள்ல சந்திரன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டனால காவேரி சொல்றதை இப்ப நம்புறாப்ல. அதுதான் இவ்வளவுக்கு இப்ப காரணமா இருக்கு. காவேரி வாயா இல்ல வேற ஏதாவது தெரியல. அந்த பொம்பளை பிள்ளைங்களை அப்புறம் எவ்வளவு பேச்சு பேசுறான்னு பாத்தீங்கல்ல. ரொம்ப தப்புமா. அவளும் ஒரு பொண்ணை பெத்துதான் வச்சிருக்கா. அவளை பத்தி எல்லாத்தையும் தெரியதான் செய்யுது. ஆனா யாராவது வாயை திறக்கிறோமா? ஏன்னா பயம் இல்ல. வேணா அடுத்தவங்க விஷயம் இருக்கு நம்மளுக்கு. நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கோம், இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஆனா இவ பேசுற பேச்சுக்கு எங்க போய் என்ன முடிய போதோ தெரிலனே. பாவம் அந்த பொண்ணு. இருமா, சந்திரன் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பாப்போம். மதி, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. நம்ம குடும்பத்துக்கு நம்ம கடையை அடிச்சு நடுத்துல நிப்பாட்டிருக்கான். அவன் கூட உனக்கு என்ன கூட்டு? எந்த தப்புமே பண்ணலன்னு வச்சுக்கலாம். ஆனா டெய்லி அவன் மூஞ்ச பார்த்து தானே இருக்க. அவன் ஆபீஸ்ல தான் போய் வேலை பார்த்த. எப்படிதான் உனக்கு மனசு வந்ததோ தெரியலடி. உண்ட வீட்டுக்கு இப்ப ரெண்டகம் பண்றதுக்கு நான் தான் அப்ப இருந்து சொல்லிட்டு தானே இருந்தேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னா வீட்டு விட்டு வெளியில போ, வீட்டு விட்டு வெளியில போனேன். ஏண்டி என் வீட்டுல இருந்து இப்ப எங்களை இப்பெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்? உன்னை கூப்பிட்டு நடு வீட்டில் வச்சது தானே எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன், யாருமே கேட்கல.
இன்னும் யாரும் ஏமாற தயாரா இல்ல. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே இங்கே பெட்டி படிக்க எடுத்து வெளியே போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு போயிருவேன். இந்த அம்மா அப்பா அங்கிள் ஆண்டி தம்பி அப்படிலாம் இங்கே உறவு கொண்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, விளக்கமாத்த எடுத்து பிச்சு போட நான் சொல்லிட்டேன். அப்பா போதும்மா, இது வரையும் உன் ஃப்ரெண்டு பண்ணது எல்லாமே எங்களுக்கு போதும். கையை எடுத்து கும்பிடுறேன். இவ்வளவு பண்ணவ இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்தையும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மறுபடியும் எனக்கு வார்த்தை சொல்லி கூப்பிடாத. உனக்கும் எனக்குமான உறவு இங்கேயே இன்னைக்கே இப்பயே இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே அப்பா அம்மான்னு சொல்லிட்டு உறவு கொண்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்காத. உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்ட. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே நானும் எங்களை நிம்மதியா இருக்க விடு. அண்ணா அதான் உள்ள போயிட்டார்ல, அப்புறம் என்ன, உள்ள போங்க. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்டுல நான் இருக்கணுமா இல்ல அவ இருக்கணுமா? என்ன மன்னிச்சிடுமா. ஃப்ரெண்டு ஷவ வீட்டுல ஒரு நாள் கூட்டி கொண்டு வச்சு கஞ்சி ஊத்துங்க பாத்துலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கேள்வி கேட்க வந்துட்டாளுங்க. உங்களுக்கு என்ன, உள்ள வரீங்களா இல்ல இப்படியே உங்க வீட்டுக்கார உங்க பையனை கூப்பிட்டு கிளம்புறீங்களா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணா? இது ராட்சசி, காட்டேரி, பேய். என்னங்கடி வாய்க்கு வந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க நாட்டில் நரம்பிடாம இவ்வளோ பேச்சு பேசுறீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளோதான் பேசுவீங்க? அப்படிதாண்டி பேசுவேன். இது என் வீடு, என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த வீட்டை செலவழிச்சிட்டு இருக்கோம். அப்போ நான் தாண்டி பேசுவேன். ஏதோ இவங்க அப்பா வீட்டில் கொண்டு வந்த மாதிரி ஓவரா துள்ளிக்கிட்டு வரீங்க. இருந்த ஒரு கடையும் ஒன்றுலாம் மொட்டை தட்டி விட்டுட்டேன். இன்னைக்கு கஞ்சிக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்படியே நீ வீட்டை விட்டு வெளியேறேன்னு வச்சுக்கோ, கஞ்சியாவது ஊற்றுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, 3 பேத்தி வெளியே தள்ளி கதை அடைச்சிருவேன். அதுதான் இப்போ நடக்க போகுது. நீங்க இங்க நிக்க அதுதான் நடக்க போகுது பாரு. வேண்டாம், நான் இங்கேருந்து போயிடுறேன். அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்னோடைய போகட்டும், அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. பொண்ண மாதிரி ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு மானங்கிட்டவ. அம்மா, இந்துமா. அம்மா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஹிந்து இல்லைன்னா இத்தனை நாள் வரை நீங்க இந்த வீட்டில் இருந்திருக்கவே முடியாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்பா இப்படிலாம் பேசுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? ஷைலு, நீ சும்மா இரு. ஒத்துக்கிறோம், ஹிந்து மேலதான் நிறைய தப்பு இருக்கு. என்னடா அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா என்ன வந்து நம்மளே பார்த்தப்போ நம்ம அம்மா அப்பாக்கு அது கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டத்தையும் மனசுல போட்டு பூட்டிக்கிட்டு உங்களை ஏதோ கஷ்டம் தெரியாம வச்சிருந்தால அதுக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் அப்ப இருந்தே சொல்லிட்டே இருந்தேன், ஏய் எது வந்தாலும் உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லுன்னு. அவதான் அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு, அம்மானாலும் தாங்கிக்க முடியாது, தம்பி படிக்கிறான், நான் தான் பாத்துக்கணும்னு சொன்னால அதுக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் இவளுக்கு வேணும். இன்னைக்கு கூட பாருங்க, அவ செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டுற மாதிரி வீட்டை வெளியே போறேன்னு சொல்லிட்டா. அது யாருக்காக? உங்களுக்காக தான். எங்க உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தப்பெல்லாத்தையும் அவன் மேல போட்டுட்டு வீட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்றா. எங்க ஆண்டி போவா? நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்கெல்லாம் அவளை அப்பெல்லாம் விட்டுற மாட்டோம். இருந்தாலும் நீங்களும் அங்கிளும் இப்படி நன்றி மறப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஷைலு, தப்புதாம்மா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேம்மா. என் பொண்ணை இப்படி பார்க்கறதுக்கு நான் செத்து போயிடலாமா? அம்மா வேண்டாம்மா, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தானடா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். எனக்காகவும் அவருக்காகவும் தருணுக்காகவும் எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம நாங்க தான் முக்கியம் இருந்த. எவ்வளோ கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு நாளும் காவிரி பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்துட்டு போனதே எங்களுக்காக தான். ஆனா இன்னைக்கு ஊரு முன்னாடி நிக்க வச்சு உன்னை அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டான். என்னால ஒன்னும் பேச முடியலன்னு நினைச்சா எனக்கு பிடிக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களை விட்டு தெரிஞ்ச இந்த பொண்ணு வருதுல, அதனால இன்னைக்கு தான் அதுக்கு சுதந்திரமே. அப்பதான் இதை நினைச்சு நீ வருத்தப்படாத. இனிமேல் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்க போறா. உன் குழந்தை முன்னாடி சொல்லிட்டு போறானே, ஆமையை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சோன்ட்டு. யார் ஆமை? அந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது? இங்க பாரு, அது நானும் ஒன்னா சுத்தி எடுத்து இருந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. அது வாழ்க்கையே பெரட்டி போட்ட அந்த நாள் இப்ப நினைச்சா கூட பதக்குது. இந்த காலத்துல எந்த பொண்ணு இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருப்பா சொல்லு? இனியாத்துக்கு உங்க ஆத்தா அப்பன்னு உயிரோடு இருந்தா ஷைலு விஜயலட்சுமி மாதிரி புக் எடுத்துட்டு போய் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருக்கோம். அதுக்கு இதெல்லாம் தலையெழுத்து, இதெல்லாம் எனக்கு தேவையா? வேணா. அப்பதா அந்த பொண்ணை எப்படிலாம் நடத்துனாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். உன்னை குறை சொல்லடியம்மா, உன்னையும் உன் வீட்டுக்காரையும் ஒரு குறையுமே சொல்லல. ஆனா
குழந்தை முன்னாடி இருக்காளே இந்த பொண்ணு படாத பாடுபடுத்தலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணோட நிலைமை அப்படி இருந்தது. அவங்க அம்மா அப்பா இல்லை, நீங்களாலும் பார்த்துக்கிறீங்க, பொம்பளை பிள்ளையா இருக்காளே, அவள் கடைசி காலத்தில் நீங்கள் துணையா இருப்பீங்களே நினைச்சதுக்கு இப்போதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் குழந்தை முன்னாடி விட பிரிஞ்சு இவளை கூட்டிட்டு போறமே அதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படு, கவலைப்படாத. இனிமே வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். இந்த அம்மா இந்து உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, இந்த அப்பா தான் இருக்கேன், வா நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு எப்படி விஜய் பேத்தியோ அது மாதிரி நீங்க 3 பேருமே நீங்க 4 பேருமே எனக்கு ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒண்ணு அப்பா பார்த்து சும்மா இருப்பேனா? நான் இருக்க கலவரையும் உனக்கு நல்ல பத்திரமா பார்த்துப்பேன், வா போவோம். உன்னை வேணும்னு சொல்லிட்டு உள்ள போனா இனிமே கஷ்டத்தை வைக்க போறது அவனை தான் இருப்ப. நீ சந்தோஷமா தான் இருப்ப, நாங்க எல்லாரும் உனக்காக இருக்கோம், வா போலாம், நிம்மதியா வா. இந்துமா அம்மா. ஷைலு போதும், இனியும் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கணும்னு நினைக்காத, வா போவோம். ஆமா ஷைலோ, வா வீட்டுக்கு போலாம். அம்மா எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது. இருந்தாலும் அப்பா கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவை நம்பிதான் நாங்க இங்க இந்துவை கூட்டிட்டு வந்தோம். இல்லைன்னா அப்பாவே எங்க வீட்டுக்கு நாங்க இந்துவை கூட்டிட்டு போயிருப்போம். அப்பா வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைங்களை இப்ப நினைச்சா கூட உயிரே போயிடுதுமா. நீங்க எல்லாம் நல்லா இருங்கம்மா, நாங்க இந்துவை கூட்டிட்டு போறோம். இந்துக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், நாங்க எல்லாரும் இந்துவை பார்த்துப்போம், நீங்க கவலைப்படாதீங்க, வா இந்து போலாம். சிவனே என்கிட்ட இருந்து பேசுறதுக்கே உன் குழந்தை முன்னாடி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவா. போமா போ, நாங்களா இருக்க இந்துவை பாத்துக்கிறதுக்கு நாங்க நல்லாவே பார்த்துப்போம். இனிமே இந்துக்கு நல்ல கிழமை பிறந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, வா இந்து போவோம். கேட்கப்பா கால் இல்லைன்னா ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்களா? எங்களுக்கு தெரியாத இந்துவை பத்தி இந்த ஊர்லயே கேட்டு பாருங்க, இந்துவை பத்தி யாரும் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாலும் உங்களுக்கு நல்லதா செய்வான்ற எண்ணம் இல்லாம உன் வீட்டுக்காரரு என்ன பேசணும் இல்லாம பேசிடுச்சு. எங்க எல்லாத்துக்கும் இந்துவை பத்தி நல்லாவே தெரியும். இந்து வா போவோம், நம்ம வீட்டுக்கு போவோம், அப்பா தான் இருக்கேன் உங்களுக்கு, வா இந்து போலாம். வா போலாம். இவ்வளவு பண்ண நீ இதையும் பண்ணிருக்க மாட்டேன், என்ன நிச்சயம்? நான் அப்பவே செத்துருக்கணும். நான் ஏன் உயிர் வாழணும்? அம்மா அப்பா எப்போ இறந்து போனாங்களோ அப்பவே நானும் செத்துருக்கணும். இல்லையா, எனக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்தது, அன்னைக்காவது நான் செத்துருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எப்படிலாம் என் வார்த்தைகள் கேட்கணும்? இனியும் நான் உயிர் வாழணுமா? நான் யாருக்காக உயிர் வாழணும்னு நினைச்சனோ அவங்களே என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. இனிமே நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இந்த காஃபி குடி. வேண்டாம். குடின்னு சொல்கிறேன்ல, இந்தா. எனக்கு இங்கே இரு, அம்மா வந்துட்டே இருக்காங்க. முடிஞ்ச நைட் அங்கே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் நான் காலைல கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? மதி. ஷைலு, எங்களை கோபமா இருக்கியா? கோவமா? என்னடா உண்மையில் எனக்கு என்ன கோபம்? இல்லை, அப்பா அப்பா சொன்னார்ல. அப்பா நிறைய சொன்னார். எதை பற்றி சொல்கிற? அதெல்லாம் விடு, இப்போ நீ ரிலாக்ஸ் ஆகு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. இல்லை ஷைலு, கடையை பற்றி. கடையை பற்றி என்ன? அதான் கடை ஓப்பன் இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி. அதுக்கும் காரணம் இதை என்னன்னு சொல்லி அப்பா சொன்னார்ல, அது. எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆனால் ஹேமதியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே. நீ அவங்க நல்லதுக்காக தான் இந்த விஷயத்தையும் மறைச்சிருப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வருத்தம் என்கிட்ட கூட சொல்லலை பற்றியா? என்னடி அது? புரியுது மதி, இது கூட நாங்களாம் இது தெரிஞ்சால் கஷ்டப்படுவோம். அதுவும் இல்லாமல் அவன் என்னோட ரிலேட்டிவ் வேறு, யாராவது தப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சி தானே என்கிட்ட அதை சொல்லாமல் இருந்தேன். அது வந்து எனக்கே மதியை பற்றி தெரியாதா? எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுங்க, என் கூட இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு எப்போவுமே அப்படி தானடி நினப்பேன். அப்படி இருக்கும்போது யாருக்காவது நீ தீங்கு நினைப்பியா என்ன? என்கிட்ட சொல்லலைன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருந்திருக்கும். அதனால தான் நீ சொல்லலை. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுதுடி, நீ கவலைப்படாத. என் மேலே கோவம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. நான் எப்படிடி? நான், ரவுடி, தேனு 3 பேரும் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். உன்னை பற்றி தெரியாமல் இருக்குமா? நீ அந்த விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றனால தான் என்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்திருப்ப. அதனால் அதை பற்றி நீ எதுவும் யோசிக்காத என்ன? ஆமாம், இது எதுக்கு? ஏன் அப்படி அவன் பண்ணா? இதையும் அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லடி, ரொம்ப நல்ல பையன். ஒரு சில விஷயத்துனால அவன் ஹர்ட் ஆகிருக்கான், அது நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல பையன்டி. கொஞ்சம் காலமாக தான் ஏதோ இப்போ நீ பார்க்குறியே அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி துருன்னு அவங்க வீட்லேயே வந்து ரொம்ப செல்ல பையன்.
அதாவது எப்படி சொல்கிறது, அவனுக்குள்ள ஒரு கஷ்டம். அதை எப்படி மறக்கணும்னு தெரியாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் கடையை வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. இதையும் அப்படி கிடையாதுடி. ஏன் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டா? ஏன் கெட்ட நேரம் தான். உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல பையனாக தெரியறான். ஆனால் என் லைஃப்பில் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதான் அன்னைக்கு ரோட்டில் புடவையை பிடிச்சி இழுத்து. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீ என்கிட்ட சொல்லும் போதே அவன் அப்படிலாம் கிடையாது, நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைமே கிடைக்கல அதை பற்றி பேசணுன்னு நான் மறந்தே போயிட்டேன். அவன் அப்படிலாம் கிடையாதுடி. நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்க. நான் பார்க்கும்போது என்னோட சேரீ அவன் கையில் இருந்ததுடி. யாரை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருந்தனால நான் திரும்பி பார்த்தேன். அப்போ என் சேரீ அவன் கையில் இருந்தது. அதனால தான் யாருக்கு வந்தாலும் என்ன தோணும். எனக்கு ஒரு நிலமை புரியுதுடி. நான் அவனை அடிச்சிட்டேன். அதுக்கு தான் என்ன என் கடையை விலைக்கு வாங்கி என்னை உள்ள வர விடாம வாடகை பாக்கி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வர முடியும்னு எனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லடி, நிறையவே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போது அங்கே தெரியாமல் வலிக்க விழுந்தப்போ கீழே விழாமல் பிடிச்சானே, அது ஒரு நாள் ரோட்டில் பார்த்துட்டு என் கன்னத்தில் கை வச்சுட்டு அந்த மாதிரி அதெல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் சந்திரிகா வீட்டில் காமிச்சிட்டா. அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடி. என்னடி சொல்கிற? அந்த ஃபோட்டோவை காமிச்சு இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லி ஆண்டி என்னை ரொம்ப தரக்குறை பேசிட்டாங்க. அதுலேயே அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணலடி. மறுநாள் காலையில் அப்பா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் அந்த மாதிரிலாம் பண்ணலப்பா, என்னை நம்புங்கன்னு சொன்னேன். அப்புறமா அப்பா என்ன நினச்சாருன்னு தெரியல. சரிம்மா, அவன்கிட்ட நின்று தள்ளியே, அவனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னு தெரியுதுல்ல, அதனால இனிமேல் அவனுக்கு உனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, துஷ்டனை கண்ட தூர விலகணும்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து தள்ளியேறுன்னு சொன்னார். நானும் சரிப்பான்னு சொன்னேன். ஆனால் மறுபடியும் அவன் ஆஃபீஸ்க்கு என்ன வேலைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் ஆன்ட்டிக்கும் பணம் கொடுக்கணும், என் கடையும் நான் திரும்ப மீட்க எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எனக்கு வேறு வழி தெரியலடி. நான் முதல் ரவுடி சொல்லும்போது ரொம்ப யோசித்தேன், வேணாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆன்ட்டி டார்ச்சர் தாங்க முடியல. இன்னைக்கே வேணும், இல்லைன்னா எல்லாத்தையும் நடுரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்துவேன், உங்களை எல்லாத்தையும் வீட்டு விட்டு துரத்திடுவேன்னு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்கடி. எனக்கு வேறு வழி தெரியலடி. அதனால தான் நான் ரவுடி கிட்ட சொல்லி ஒரு இடத்துல கடன் வாங்கி ஆன்ட்டி கடன் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வேலைக்கு போய் அதை கொடுத்துக்கலான்னு அப்புறம் அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன்டி. அதோட இதோ சேலரி வாங்கி அப்படியே அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நான் சேர்த்து வச்சிருந்த காசையும் கொடுத்துட்டு கீழே வாங்கிட்டு வந்துட்டேன்டி. வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்கலான் இருந்தேன். அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. காலையிலேருந்தே எனக்கு ஏதோ தோணிகிட்டே இருந்துச்சு, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. ஆனால் இவ்வளோ பெரிய தப்பாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. என் நிலைமையை பாத்தியா ஷைலு? மதி, சரி விடு, எல்லாமே எனக்கும் புரியுது. என்ன நிலைமையில் இருக்க? நாங்கள்லாம் இருக்கோம் உனக்கு. நீ இந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வா, நாங்கள்லாம் இருக்கோம்னு நினை. ஷைலு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அது நீ வந்து முடியாதுன்னு சொல்லாமல் ஓகே சொல்லணும் ப்ளீஸ், எனக்காக. என்னடி, என்ன வேணும்னு கேளு. அது வந்து நான் இங்கேருந்து போயிடுறேன்டி. வாட்? போயிடுறேனா?